அவள் தானே எங்கள் புன்னகை. அம்மா எப்போதுமே உன் நல்லதுக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன். என்ன இப்ப வரைக்கும் உன் அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உயிரை வச்சுட்டு இருக்கேன்னா உனக்காக வேண்டாம், ஒருத்திக்காக மட்டும்தான். அது ஏன்டா தங்க உனக்கு புரியல? உனக்கு புரியாது, நீ சின்ன குழந்தை. அம்மா மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் அம்மா படுற வழி என்னன்னு உனக்கு புரியும். அதனாலதான் அம்மா இப்படி நடந்துக்கிறேன், புரிஞ்சுக்கோடா. உங்களை மாதிரி அப்பாவுக்கே ஒரு குட்டி பாப்பா வந்தாலும் சரி, உங்க மேல இருக்கிற பாசம் எப்போதும் போகாது. என்னமோ நீ செல்லம். அப்பா என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன், நீ என்ன மறக்க கூடாது, சரியா? குட்டி என்ன குட்டிமா, இன்னைக்கு மேடம் ஹாப்பியா? இன்னைக்கு வெளியே போலான்னு சொன்னதுல இருந்து மேடத்துக்கு ஒரே குசி தான். கையில பிடிக்க முடியல, போய் போய் அவங்க பெரிய மருமகிட்டே பேசுறாங்க. ஆயிரம் தான் ஆனாலும் ஒரு மாமியாருக்கு பெரிய மருமக தானே கெத்து. என் மாமியார் மாதிரி அப்ப நீங்களும் உங்க மாமியார் பெரிய மருமக மேல தான் நீங்க மரியாதை வைப்பீங்க. அதிரா உனக்கு ஏத்த பொண்ணுதான். சரி உனக்கு ஏத்த மாமியார் தான். நீங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்க மேடம் என்ன மருமக மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க வீட்ல, தெரியுமா? அப்படியா? சரிங்கம்மா, அப்போ இப்பவே துரத்தி விட்டு அடுத்த வேற மருமகளை அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாமா? ஓ, ஐயாவுக்கு அந்த ஐடியா வேற இருக்கோ? என் பொண்ணு ஆசைப்படுறா, அப்ப அதை செஞ்சுதானே ஆகணும். இருக்கும் ஆளை பாரு. எனிவே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் வெளியே வந்து. இன்னைக்கு எதிர்பார்க்காம வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏன் விஜய், இப்பெல்லாம் நார்மலா இருக்கீங்களா என்ன? எனக்கு என்ன அதிரா, நார்மலா தான் இருக்கேன். எனக்கே தோணுச்சு வர வர நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோமேனு. அதுவும் கனி 2-3 நாளா கேட்டு என்னால் அதை செய்ய முடியல. அதனால இனி என்ன கேட்டாலும் செய்யலான்னு. தேங்க்ஸ் விஜய். அப்புறம் விஜய், நான் உனக்கு கேட்கவா? நீங்க ஒரு டேப்லெட் சாப்பிட்றீங்க விஜய், அது அது உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணா? டாக்டரா? ஓ அதுவா, அது உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா. அது என்னடா வர வர ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? உனக்கு தெரிஞ்சுக்கோ, இன்னும் நம்ம உள்ள
அதாவது நம்ம பண்ண பிளான்குள்ளே நம்ம இறங்கல, ஓகேவா? மேலோட்டமா தான் நான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு நான் கொடுத்த வேலையை இன்னமே நீ ஸ்டார்ட் பண்ணல. ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஏய் வாய் மூடு, அதெல்லாம் இருக்கு. என்ன இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு புருஷன் எவனும் இருக்க மாட்டேன்டி. இனஃப். இந்த புருஷன் பொண்டாட்டின்லாம் நீ பேசக்கூடாது என்ன? உனக்கு எனக்கும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஓகே? நீயும் சைன் பண்ணிட்ட, நானும் சைன் பண்ணிட்டேன். அதனால புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் எதுவும் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் நீ கட்டின தாலி தான் என் கழுத்தில் கிடக்கு. அதே வேணா வாங்கிக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லை என்ன? நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த தாலி என் கழுத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஓகே? அது எதுக்கு நீ போட்டிருக்க? அது நீ போடுறது ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுதான் என்ன? நான் ஒண்ணே ஒன்று கேட்கவா? இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை? ஏய் வாய மூடுறா, ரொம்ப பண்ணாத என்ன? யார் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறா? ஆக்சுவலா விஜய் என் புருஷன். அவளுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு புருஷன் என்ன? தாலிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், ஓகேவா? மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கே அது கல்யாணம் முடியாது. இந்த பழசெல்லாம் என்கிட்ட பேசாத சீமா. இப்போ எதுக்கு நீ கூப்பிட்ட அது மட்டும் சொல்லு. விஜய்க்கு நான் கொடுத்துட்டு இருக்க ட்ரக்ஸ் டேப்லெட்டை ஆதிரா கண்டுபிடிச்சிருப்பா. கண்டுபிடிச்சிருப்பா இல்லை, இனி யாரும் அதை நோண்டவே ஆரம்பிச்சிருப்பா. என்னன்னு கூட அதை கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ அதை அவள் கண்டுபிடிச்சி விஜய்கிட்ட இருந்து அந்த பழக்கத்தை அவள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா பண்ணுறதுக்குள்ள நீ உள்ளே போய் ஆட்டையை கழிச்சு விடணும். இவ்வளோ நாளாக உன் ஆதிரா ஐ மீன் உன் எக்ஸை உனக்கு மீட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல மீன்ஸ் நேருக்கு நேராக அவளை நீ பார்த்து மீட் பண்ணதில்லை இல்லையா? அன்னைக்கு கோவிலில் பார்த்தேன் நீயும் அவளும் பேசிட்டு இருந்தத. முகமுடி போட்டு தானே நீ பேசிட்டு இருந்த. டே நீ எனக்கு புருஷங்கிறத தாண்டி அவளுக்கு எக்ஸ், ஓகேவா? அவளுக்கு எக்ஸ் இல்ல, உனக்கு எக்ஸ். ஏன்னா நீ தான் ஒன் சைடா லவ் பண்ண. அதான் வாய் மூடு. நான் எப்படி ஆதிரா ஒன் சைடா லவ் பண்ணோம், அதே மாதிரி நீ விஜய் ஒன் சைடு தான் லவ் பண்ண. நீ தான் பெரிய இவளாட்டம் எனக்கு அவன் தான் வேணும், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் எனக்கு தான் புருஷன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு தெரியல. நான் அப்படியே சொல்லிட்டு தெரியறேன். அதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட வாழணும் தானே ஆசைப்பட்டேன். நீ எதையுமே நடத்தி கொடுக்கல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நீ போயிட்ட. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? பழசெல்லாம் பேச தேவையில்ல, ஓகே? சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற சொல்றேன். எப்போதும் இப்படியே இருக்கணும். சரி அம்மா போயிட்டு வரேன். இங்கே இருக்கணும், யார் கூப்பிட்டாலும் போக கூடாது, ஓகே? அம்மா போயிட்டு 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். சொல்லுங்க விஜய். அது என்னடா குட்டிமா? ஏய் கனி, அப்பா வாங்கி தருவாரு. வீட்டுக்கு போகும்போது எல்லாமே வாங்கி தருவாரு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்பா நம்ம கூட தான் இருக்க போறாரு. அம்மா கிடக்குறா, இப்போ வாங்கிட்டு வரேன். விஜய் விஜய் செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த
இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. செல்லம், எதுக்கு இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் எங்க ரெண்டு பேத்துக்குமே அழக வருது? அப்படி இந்த குழந்தைங்க எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல. முண்டையாவது எனக்குதான் ஏதோ உணர்வு இருக்குன்னு நினைச்சேன். இப்போ என் புருஷனுக்கு அந்த உணர்வு இருக்கு. என்ன அப்படி என்ன உறவா இருக்கும்? கண்ணிக்கிட்ட இருக்கிற சேம் ஃபீல் தான் அந்த குழந்தைகிட்டே இருக்கு. அப்ப அந்த குழந்தை யாரோடது? நீ என்ன பண்ண? Oh my god! டேய் டேய் அங்க பாரு. ஏய் விஜய் ஆதிரா உண்டி. டேய் அதெல்லாம் இருக்கட்டும். அந்த குழந்தை எந்த குழந்தை? அங்க நிக்கிறது அவன் பொண்ணு, அந்த சைடு நிக்கிறது அம்மா அவன் பொண்ணு தான். அவன் கட்டி பிடிச்சி நிக்கணும். இந்த குழந்தை யாரோடது? அது அது விஜய். ஐயோ என்ன விஜய் குழந்தை உளறிட்டு இருக்கேன். நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை நமக்கே இருக்கட்டும். நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை நமக்கே இருக்கட்டும். வேற யாருக்கு இது தெரியக்கூடாது. அப்படியே அவன் மைண்டை டைவர்ட் பண்ணவே. இப்படி இப்படி இந்த குழந்தை அவங்க கிட்ட. கடவுளே என் பிளான்ல சொதப்புறாங்களே. ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? அவன் ஏதோ குழந்தை தான் கட்டி பிடிச்சி நிக்கிறான். உனக்கு என்ன? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஃபோன் ஃபோன் ஃபோன். ஹலோ. ஓ காட் இப்போ ஃபோன் எடுத்துட்டானே. ஹலோ ஹலோ. யாரு? சரி அவனை டைவர்ட் பண்ணா நீ இவளை டைவர்ட் பண்ணல. நமக்கு மொத்தத்துல அந்த குழந்தை விட்டு போகணும் அவ்வளவுதான். ஏ ஆதிரா பிரதிபா பேசுறேன். ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே விஜய் ஆபீஸ்க்கு வர சொல்லு. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் என்ன ப்ராப்ளம்? என்னமோ ஓடிட்டு இருக்கானே. விஜய் விஜய் ஒரு நிமிஷம் ஆதிரா. என்னடா? விஜய் ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சமா. பிரதிபா கால் பண்ணா. என்னது? ஆமா பிரதிபா கால் பண்ணா. ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போன் வச்சிட்டா. என்னன்னு தெரியல. நீங்க போங்க நான் பாத்துக்கறேன். இல்ல ஆதிரா பாப்பா. நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க. அம்மு இப்ப கிளம்புறேன். நான் நாளைக்கு வந்து உன்கிட்ட பேசட்டுமா? ஆனாலும் நீ சரியான ஆள் தாண்டி. எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்க. ஒரு சிலர் வாழ்க்கையில முதல்ல நல்லவங்களா இருந்து பின்னாடி கெட்டவங்களா மாறுறாங்கன்னா அவங்க முதல்ல இருந்த வாழ்க்கையில எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ வலிகளை தாங்கியிருக்காங்கன்னு அவங்க கெட்டவங்களா இருக்கும்போது தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல நல்லவங்களா இருந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதை அப்படி மாறிட்டு என்னவோ ஓகே ஓகே. பட் அந்த குழந்தைக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றேன்னு தெரியல. சரி ஓகே. அது உனக்கு இப்போ புரியாது, போக போக புரியும். சரி ஓகே. விஜய் ஆஃபீஸ்க்கு போயிடுவான், நானும் போகிறேன். வரட்டா? ஓ டேய் கலை, என்னடா என்ன சொல்ல வந்தீங்க? நல்ல பழக்கமா இருக்கே. அக்கா இங்க கலை. கலை உங்க பொண்ணா? ஆமாக்கா. நீங்க சரண் சாரோட அண்ணி தானே? ஆமா. நீங்க பவானியா? ஆமாக்கா. பாப்பாவை தான் தேடி வந்தேன். இங்கே தான் வந்துட்டாளா? ஆமா. சும்மா அப்படியே விளையாடிட்டு போக்குல வந்துட்டா போல, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அலை போலாமா? இந்த பொண்ணு எப்படி பயப்படுறா? குட் மார்னிங் சார்.
சார் இப்போ கை பரவாயில்லையா? பரவாயில்ல ஸ்ரீனிவாசன், லைட்டா பெயின் இருக்கு, அது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தாலும் பட்டக்காலிலே படும் கிட்ட குடியே கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என் நிலைமை. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்புவானுங்க ஃபோன் பண்ணி, டே கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதடா, அதுவும் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி டோட்டலா மாறிடுவாங்கன்னு. சொல்லும் போதே சிரிப்பு தான் வரும். போங்கடா அப்படிலாம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது சார், உனக்கு சொல்லும் போதெல்லாம் ஒரே வேடிக்கையா சிரிப்பா இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று மட்டும் தோணும் சார். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ லவ் பண்றோமோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் கொண்டு போகணும் சார் அந்த லவ்வை. அப்படின்னா தான் அது ட்ரூ லவ்வாகவும் கடைசி வரைக்கும் நினைச்சு நிற்கும். நான் அப்படி அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் சார். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டு. சரி ஓகே, அதை விட்டுறலாம். அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, எல்லாரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரமாக சிஸ்டம் ஆன் பண்ணி ஒர்க் முடிங்க. இந்த டெண்டர் முடிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் டெண்டருக்கு கோட்டிங் எடுக்க முடியும். அடுத்த டெண்டர் எங்கே கிடைக்க போகுதுன்னு நினச்சா ஒரே ஹாப்பி மூட் தான் உங்கள் எல்லாத்துக்கும். என்ன சார், கோட்டிங் வந்துருச்சா சார்? மெயில் பண்ணிட்டாங்களா? ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். இது நமக்கு கிடைக்குமான்ற ஒரு டவுட் இருந்தது. எப்படியோ கிடைச்சிருச்சு. கன்ஃபார்ம்டானு இன்னும் தெரியல. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச வெல்விஷர் நீங்கள். உங்களை எப்போதுமே மறக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மேக்ஸிமம் எந்த தப்பு பண்ண மாட்டீங்க. ஒருவேளை அதை தப்பு பண்ணிட்டா கூட உங்களை என் கூட வச்சுக்கிறது காரணம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால மட்டும்தான். என் ஃபேமிலியில் ஒருத்தரை தான் உங்களை நினைக்கிற ஸ்ரீனிவாசன். அடுத்த டெண்டர் சிங்கப்பூர்ல இருந்து. சார் என்ன சொல்றீங்க? சிங்கப்பூரா சார்? என்னால அது நம்பவே முடியல சார். எப்படி சார் சாஃப்ட்வேருக்கு சிங்கப்பூர்ல இருந்து? ரொம்ப ரேர் தான். ஆனா என் ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லைன்னா இது எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த விதத்துல நிறைய 2 பேர் சண்டை போட்டுட்டோம். அதான் அவகிட்ட கூட இன்னும் சொல்லலை. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நான் இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வகையில சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவ எனக்கு சப்போர்ட் பண்ணா. அவ மன ரீதியா என்னை ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் ஆக்கினான். ஆனா நீங்க எல்லா விதத்துலையுமே எனக்கு கரெக்டா இருந்தீங்க. ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அடுத்து என் பொண்டாட்டிட்டு தான் சொல்ல போறேன். மேடம் எங்க வந்தாங்களே? சார் காலையிலே ஒர்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து கம்ப்யூட்டரை சிஸ்டம் ஆன் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு எல்லாத்தோட அவுட்புட்டும் எனக்கு வந்தாதான் நான் அங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ண முடியும். டெண்டர் எடுக்கிறதுக்கு சிங்கப்பூர் போகணும். சார் சிங்கப்பூர் போற மாதிரி இருந்தா என்ன கூட்டு போயிருங்க சார். என் லைஃப்ல சிங்கப்பூர் போகணும்னு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்க தெரியுமா? கண்டிப்பா போறேன் சார். இன்னும் 2 டேஸ்க்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஊட்டி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி நம்ம இதோட அவுட்புட்டு பெரிய கம்பெனிக்கு அனுப்புனாதான் சிங்கப்பூர் டெண்டரை நம்ம எடுக்க முடியும். சரி ஓகே, அதுக்கான வேலைகளை சீக்கிரம் பாருங்க. இனி யாருக்கும் லீவு கிடையாது சொல்லிடுங்க. நான் போய் என் பொண்ணட்டி பார்த்துட்டு வரேன். ஓகே சார், போங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல நீங்க மேம் கிட்ட தான் சொல்லியிருக்கணும். போங்க சார். அப்புறம் ஸ்ரீனிவாசன், சிங்கப்பூர் டெண்டர் இப்போதைக்கு நம்ம வெளியே சொல்ல வேணாம். இந்த ப்ராஜெக்ட் முடியட்டும். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே சொல்லிக்கலாம். ஓகே? ஓகே சார். கால் வலிக்குது. சண்டைக்கோழி, என்ன உட்காந்துட்டு இப்படி தூங்குறா? என்னாச்சு? ஓய் ஓய். ஐயோ சாரிடா சரண், நீ எப்படா வந்த? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் போல, ரொம்ப டயர்டா இருக்குடா. தெரியுது, உட்காந்துட்டே தூங்கும் போது. என்னாச்சு? காலையிலேருந்து உமா ரொம்ப டயர்டாக தான் இருக்கா? ரொம்ப பெயினாக இருக்கா? பெயின்னு சொல்லிட முடியாது, அதுக்காக பெயின் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ரெண்டும் தான்டா. ஏன் இந்த மந்த் இவ்வளோ பெயினா? அது ஏய் சரி ஒன்றும் இல்லை, மெதுவா. எடுத்துட்டியா? அவ்வளோதானே? ஐயோ சி சாரிடா சரண், ரொம்ப நேரமாக எனக்கு வாமிட் வர மாதிரியே இருந்துச்சு. அதான் சாரி. இங்கேருந்து எந்திரிச்சு போக முடியாமல் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஐயோ கையெல்லாம் ஆயிடுச்சு. போடா போய் க்ளீன் பண்ணிட்டு வா. சாரி. ஏய் என்ன? நீ என் பொண்டாட்டி. இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமான விஷயம். லூஸ் மாதிரி பண்ணாத சரியா? இருக்கிற மாதிரி இருந்தா
ஃபுல்லாயிடு. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இல்லடா, இல்லை போதும். நீ போய் முதல்ல க்ளீன் பண்ணு. கோட்டெல்லாம் ஆயிடுச்சு. போ. இங்கே இரு. அந்த ரென்னா சி, என்ன சந்தியா நீ? அறிவு இருக்கா? பாவம், அவன் கோட்டெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ காலையிலே அவனை மூட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல்ல ஆதிர் அக்கா கிட்ட இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டு சரி பண்ணணும். இப்படி 2 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? பெயினும் தாங்க முடியல. இந்த மாதிரி கால் வலி, வாமிட்டிங், தலை சுத்தல் இருந்தா நான் என்னதான் பண்ணுறது? ஓகேவா? இப்போ ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இல்லை வேண்டாம், சாரி. காலையிலும் நான் மூட் அவுட் பண்ணுற மாதிரி வாமிட் எடுத்துட்டேன். சாரிடா. நேற்று நைட்டில் இருந்தே இப்படி தான். ரொம்ப தொட கால் எல்லாமே வலிக்குது. ஏண்டி, இதுக்கு ஹாஸ்பிட்டலில் எந்த மருந்து கொடுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் லேடிஸோட தலையெழுத்து சரண். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் மருந்து கிடையாது. இருக்கும், அதை போட்டாலும் செத்தரலாம் போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. முடியல, ரொம்ப வலிக்குது. சரி, இந்த சாக்லேட். எதுக்குடா சாக்லேட்டு? நேற்று நெட்டில் சர்ச் பண்ணேன். அப்போது இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் சாக்லேட் சாப்பிட்டா, அதுவும் டைரி மில்க் சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் கூட பண்ணுவியா என்ன? ஏய் சரண், ஆஃபீஸ்டா. ஆஃபீஸ்னா நீ நான் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நான் ஆஃபீஸோட ஓனரு, நீ மேனேஜரு. இதில் என்ன இருக்கு? இருந்தாலும் இதெல்லாம் வேண்டாமே. என்ன கேட்ட? இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமான்னு? இல்லை, இந்த மாதிரி கூட என் மேலே என்னமோ நீ அக்கறைப்படுவியோன்னு ஒரு இது. ஒருத்தன் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா திரும்ப திரும்ப அதே தப்பா பண்ணுவான்னு எந்த அர்த்தமும் இல்லை. ஏண்டி வயாடி, நான் ஒன்று கேட்கவா? உண்மையை தான் பேசணும், ஓகேவா? பொய் சொல்லக்கூடாது. ம். இந்த மாதிரி டைம்லலாம் ஒன்று நான் எப்படி கேர் பண்ணணும் தானே நீ எதிர்பார்ப்ப. அதுதானே உனக்கு பிடிக்கும். பட் இப்போ என் பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகவும், எங்கே நான் இப்படிலாம் இருக்க மாட்டேனோ, இல்லை நம்ம பழைய சரணை இழந்துருவோமோ அப்படின்ற பயம் உனக்குள்ளே இருந்தது தானே? ஸ்டில் நவ் அந்த பயம் எனக்கு மட்டும் கிடையாது. தன் புருஷனை உண்மையாக லவ் பண்ணுற எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த பயம் இருக்க தான் செய்யும். அந்த விதத்தில் எனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுத்ததே நீ தான். அப்போ நீ மாறும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஏன்னா உங்ககிட்ட பாசமாக சொல்லி பார்த்துட்டேன். உன்னோட குழந்தைத்தனத்தில் கூட உங்ககிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன். சண்டை போட்டுட்டேன், கோவமாக இருந்து பார்த்தேன். எதுலேயுமே நீ சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. கடைசியில் மௌனம் ஒன்று தான் இதுக்கு சரியான மருந்துன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மௌனமாக இருந்தேன், நீ இறங்கி வந்துட்ட, அவ்வளோதான். இவ்வளோ நாளாக என்ன மிஸ் பண்ணியா? என்னோட பழைய சரண். பட் நேற்றுலேருந்து என் பழைய சரண் எனக்கு கிடைச்சிட்டான். இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். டே குழந்தை, எவ்வளோ டைம் நீ என்கிட்ட கேட்டு அந்த 4 கிஸ் வாங்கியிருக்க. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு நிக்கில் கிஸ் பண்ணுவியா? ஒரு நிமிஷம். எனக்கு 2 மினிட்ஸ் அங்கே கிஸ் பண்ணணும். பண்ணுவியா? எதுக்குன்னு கேட்க மாட்டியா? சொல்லு. நம்ம 2 பேத்துக்குள்ள இவ்வளோ நாள் சண்டை வந்துச்சு, இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தோமே. இது எல்லாத்துக்கும் நீ கொடுக்க போகிற அந்த நெத்தி கிஸ்ஸில் 2 மினிட்ஸில் நான் எல்லாத்தையும் மறந்துடணும். அந்த நிமிஷம் நீ மட்டும்தான் என் ஹார்ட் ஃபுல்லாக இருக்கணும். வேறு எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது. அந்த 2 மினிட்ஸ் அதுக்காக தான். அப்புறம் கண்ணை மூடிட்டு கூட நானும் கண்ணை முடிப்பேன். அவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன், நான் வெண்ணிலம், உன்னொளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன், நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். I feel complete. Thank you. I love you. I love you always. நீ சூரியன்,
அருகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானாள் கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். ஓகே ஓகே, எதுக்கு ஏதாவது சம்மந்தமே நம்ம கை தட்டுறீங்க? ஒன்றும் புரியல. சரி ஓகே, இப்போ நம்ம எதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கண்டிப்பா 6 மந்த்துக்கு ஒன் டைம் டூர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோன்னு. சார் டூரா? இருங்க முழுசா சொல்லிக்கிறேன். ஆமா, கண்டிப்பா டூர் வந்து போக போறோம். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த வாட்டி அரேஞ்ச் பண்றோம். இந்த வாட்டி வந்து எங்க போக போறோம் அப்படின்னா கொடைக்கானல். அடியே முன்னையே எந்த ஒரு ஆபீஸ்ல வந்து சேர்ந்திருந்திருக்கலாம். பத்தியா டூர்லாம் கூட்டிட்டு போறாங்களாம். நாளை வரல, என் புருஷன் என்ன கொன்றுவான். நீ வரலன்னா இந்த ஆள் உண்ணி விட மாட்டான்ல. அது எனக்கு எப்படி சொல்லி சமாளிக்கணும்னு தெரியும். ஸோ எல்லாருமே ரெடி ஆயிக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த சின்னதா ஒரு மீட்டிங். ஓகேவா? இந்த வாட்டி கொடைக்கானல் போலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு விருப்பமானதை நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, எல்லாரும் ஹாப்பி தானே? எல்லாத்துக்கும் ஒரே ஜாலி தான். என்ன இருக்குதா, நீங்க மட்டும் எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்ல சார், என்னாலலாம் டூர் வர முடியாது. பிகாஸ் வீட்டு சூழ்நிலை அப்படி. இருக்குதா, இந்த டூர் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? இந்த டூர்ல தான் செம ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். மிஸ் பண்ணாம வந்துருங்க. இவர் கூட்டிட்டு போறதே பெரிய விஷயம். நம்ம வீட்டுல அது கூட பண்ண மாட்டாங்க. ஆபீஸ் லைஃப்ல தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். இல்ல, நான் வரல. ஏன் இருக்குதா, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல சார், இந்த மாதிரி டூர்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது கூட டூர் போனது கிடையாது. வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வரலையே. என்ன வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசட்டுமா? நோ ப்ராப்ளம், ஜாலியா போறோம், என்ஜாய் பண்றோம். ஓகேவா? இல்ல சார், வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இங்க பாரு, நீ இப்ப வேண்டான்னு சொல்ல சொல்ல அவன் உன்னை நோண்டிட்டே இருப்பான். அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிய வந்துடும். அதை முதல்ல மனசுக்குள்ள வச்சுட்டு இப்போதைக்கு வரேன்னு சொல்லிட்டு உன் புருஷன்ட்ட பேசிட்டு அப்புறம் பேசு. ஏய் சும்மாடி, நான் ஏற்கனவே இங்க போய் சொல்லி சேர்ந்ததை என் புருஷன்ட்ட சொல்றதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. அதை சொல்லி அவர் என் கூட சண்டை போட்டு 1 வீக் பேசாம இருந்துட்டார். அதுல இருந்து அவர்கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லடி. சரி ஓகே, அதை நீ பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு இவங்கிட்ட ஊன்னு சொல்லு. பயமா இருக்கே. இப்போதைக்கு சொல்றி, பாத்துக்கலாம். நான் கூட உன் புருஷன்ட்ட பேசுறேன். 5 நாள் டூர் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்காக தான் இந்த டூர் அரேஞ்ச் பண்றேன். உங்க வீட்டில் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நான் பேசுறேன். ஓகேவா? நோ ப்ராப்ளம். காலேஜ் டூர் மாதிரி கிடையாது, இது ஸ்டாஃப் டூர். ஓகேவா? கொடைக்கானல் தான் போறோம். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா மிருதுலா? ஓகே சார். இந்த டூரை அரேஞ்ச் பண்ணதே உனக்காக தான் மிருதுலா. இப்பெல்லாம் என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது மிருதுலா. ஐ திங்க் ஐ லவ் வித் யூன்னு நினைக்கிறேன். இந்த டூர்ல உங்ககிட்ட நான் என் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன அறிவுகிட்ட முண்டா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசுற? என்ன வர வர உன் எண்டிக்கு என்னன்னு கேக்குறேன். வந்து உன் புருஷன்னு சொல்லிட்டு நான் வேலையை காமிச்சிருவேன் பாத்துக்க. என்ன டூர் கூட்டு போவானம்ல, கட்டின புருஷனை விட்டுட்டே அவங்க கூட்டு போயிருவானா? எங்க தைரியமா நான் வந்து கூட்டு போக சொல்லி பார்க்கலாம். மகேஷ், எதை சீரியஸா எடுத்துக்கணும், எதை விளையாட்டு எடுத்துக்கணும்னு உனக்கு ஒண்ணுமே தெரியலடா. பக்குவமே இல்லாதவனே. எனக்கு மிருதுல ஏதோ சொன்னீங்க, காதுல ஒரு மாதிரி விழுந்துருச்சுங்க. எங்களுக்கு பக்குவம் இல்லைங்களா? ஓ, நேத்து ஏம வேலை பார்த்தது நான் பக்குவம் எல்லாம் போய் பால்ல மாத்திரை கலந்துனா சொல்றீ. இல்ல பக்குவம் இல்லைன்னு சொன்னியா, அதை யோசிச்சு பார்த்தேன். ஏ என்னடி இல்ல, எனக்கு புரியல. டூர் கூட்டு போறேன்றான், பின்ன போக போறியா? அதாவது எக்ஸ்கியூஸ் மீ சார், மேம். சார், மேம், என்ன சாப்பிடுறீங்க? என்ன ஆர்டர் பண்றீங்க? கிங்ஃபிஷர் இருக்கா? மகேஷ், பின்ன என்ன, நீ சொன்னதுக்கு நான் அதை தான் பண்ணணும். கொஞ்ச நேரம் மூடிட்டு இருந்த. சாரிப்பா தம்பி, ஒரு சின்ன ஃபன்னுக்காக பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. தம்பி 2 கூல் காஃபி கொண்டு வாங்க, போங்க. சரிங்கக்கா. சார், நீங்க கேட்டீங்கல்ல, அது இந்த சைடு போயிட்டு ஆப்போசிட்ல போனீங்கன்னா இருக்கு. தம்பி, உங்ககிட்ட கூல் காஃபி மட்டும் தான் கேட்டேன். மத்தபடி அது எங்க விக்கி என்னன்னா நான் ஒண்ணு கேட்கல. அதுக்கு ஒண்ணு நீங்க எடுத்து சொல்ல தேவையில்ல. போங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சாரிக்கா. தம்பி, ஒரு காஃபில உப்பு போட்டு கொண்டு வா. டேய், என்னடா நீ இப்படி இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியல இல்லையா? கண்டிப்பா வரணும்ங்கறான். ஒருவேளை வரலனா நான் வேணா பேரண்ட்ஸ் வந்து பேசிட்டுமான்னு கேக்குறான். இதுக்காக அப்பா அம்மா ஒருத்தர் நினைக்கவே வைக்க முடியும்? அதான் கூப்பிட்டான்ல, போக வேண்டியதை நிறுத்த தைரியமான அலட்சில போ. நான் அப்புறம் பாட்டு பாடுவேண்டி, என்னை விட்டு பறந்து போயிட்டான்னு பாட்டு பாடுவேன் நானு. போட
இவ்வளவுதான் எடுத்துக்கிறேன். டேய் நான் உங்ககிட்ட சொல்யூஷன் கேட்கறேன், உனக்கு புரியுதா இல்லையா? டூருக்கு போகணும், சேம் டைம் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. என்னால உன்னை விட்டே இருக்க முடியாது 5 நாள். ஐயோ நரகம். அந்த ஆபீஸ்ல நான் போட்ட 1 இயர் கையெழுத்துக்காக நான் எவ்வளவு பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு தெரியுமா? சரி இப்போ என்ன பண்ணணும் முடிவு எடுத்திருக்க? என்னால முடியாதுன்னு உன்னை தேடி வந்தேன். நீ தான் நான் சொல்யூஷன் சொல்லவே நினைச்ச. டேய் இந்த உலகத்துல எனக்கு கிடைக்காத மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ என்னடா இப்படி இருக்க? ஏன் மத்த புருஷன் மாதிரி இருக்கணுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வேற என்ன சொல்லிடுற? வேச்செடுக்க மாம ரெடி. என்னமோ விட்டு கொடுத்து போற விளையாட்டு பிள்ளையா இருக்கேன்னு நினைக்காது. என்ன எங்களுக்கும் மாடம் ரோசம் சூடு சொன்ன வெக்கமானோம் சோத்து பாட குழம்பு செட்டி எல்லாம் இருக்கு. சரியா? நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் இப்படி பண்றல. போடா. நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. என்னது இது? ஆ சின்ன பிள்ளை மாதிரி. நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியலையா? இல்லடா, ஒருத்தருக்கு தெரியாம ஒரு பொய்யை மெயின்டைன் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இன்னைக்கு தான் தெரியுது. இதுக்கு உண்மையை சொல்லிட்டு போனா கூட எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னடா இது? பேசாம போய் அவங்கிட்ட உண்மையை சொல்லிடவா? இத நீ இப்ப பேசக்கூடாது. கையெழுத்து போடணும்னு முன்ன போன பத்தியா? கையெழுத்து போட்ட தெரியுமா? அப்ப யோசிச்சிருந்திருக்கணும். ஓகேவா? எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே? சார் காஃபி? முதல்ல காஃபி குடி, பொறுமையா யோசிப்போம். இல்ல மகேஷ், மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. லூசு மாதிரி யோசிக்காம காஃபி குடி. காஃபி குடிச்சா நிறைய ஐடியா தோணும். ஓகே? ஆனா ஒன்று என்னைக்கு நான் தனியாக மட்டும் விட மாட்டேன். அதை மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ காஃபி குடி, வீட்டில் போய் பேசலாம். ஓகேவா? இந்த டைலாக் படத்துல சொல்லும்போது அது ஒரு மாதிரி சிரிப்பா கிண்டல் பண்ணி சிரிப்பேன். ஆனா இப்போ நான் உங்ககிட்டே சொல்ல போறேன். எல்லாத்தையும் தாங்கிட்டு போற புருஷன் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிட்டா அந்த பொண்ணை விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. ஐ மீன் லக்கிடா நீ எனக்கு கிடைச்சதுக்கு. நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லியும் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றேன். நான் ஒரு அறிவே இல்லாதவ. நான் உனக்கு பொருத்தமானவ தானடா. பைத்தியக்காரி மாதிரி பண்ணாதடி. நான் தான் சொல்லிட்டேன்ல. பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா அது சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் ஐடியா கிடைக்கும். பொறுமையாக யோசிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? காஃபி குடி, பொறுமையாக வீட்டில் போய் உட்காந்து பேசலாம். ஓகேவா? வெடியடித்தும் மழையடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. சார் சார்லாம் வேண்டாம். நான் இப்போ சாரெல்லாம் பேசல. நான் உங்கள் மாமாவாக தான் பேசுகிறேன். என்ன பிரச்சனை? எதுக்கு டூர் வர மாட்டேன்னு சொன்னேன்? இல்ல மாமா, அமௌண்ட் தான் ப்ராப்ளம். அதான் வர மாட்டேன்னு சொன்னேன். என்ன அமௌண்ட் ப்ராப்ளம்? ஏன் எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம், அதனால அமௌண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்னு நினச்சி வரி பண்ணியா? ஐயோ மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக அப்படி இல்லைன்னு சொல்லிடவும் மாட்டேன். ஏன்னா எஸ்கியூஸ் மீ. வாங்க அனிதா. சாரி, தப்பான நேரத்தை வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் போறேன். அண்ணி இருங்க அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டூர் பற்றி தான். ஓ சரி, நீங்க பேசுங்க, நான் வரேன். அனிதா இருங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்கு. சொல்லு. இல்லை மாமா, அதாவது 1000 தான் ஆனாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருந்துட்டாலும் காசுன்னு வரும்போது எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும் மாமா. மாதவன் போடுறேன்னு தான் சொன்னான். ஆனாலும் மாதவன் காசு போட்டு மாதவன் போடுறான்றதுக்காண்டி இல்லை, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த என்ஜாய்மெண்ட் அவசியமானு எனக்கு தோணுச்சு மாமா. அதான். மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமாங்கிறியே, அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? மாமா
ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு தாய்மாமன்னு ஒருத்தன் இருந்தான்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கிற உரிமையை விட தாய்மாமனுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல படமே எடுத்துட்டாங்க. அந்த வகையில நான் உனக்கு தாய்மாமான்னு சொல்ல வரல, உன் அக்காவை மேரேஜ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஹம், மாமாங்கிறியே. ஹம், உங்க அப்பாவோட இடத்துல என்ன வச்சு பார்க்கறதுனால தானே நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்ற. மாமா உன் அப்பா ம்ஹும். என் மாமனார் இல்லாத இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னால் முடியுது அப்படின்னா அதை நான் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டேன். சரிதான், நானும் அக்காவும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் அக்கா கழுத்துல கட்டின தாலி அப்படியே தான் கிடக்கு. என்ன, அதை நான் வாங்க போகிறதில்ல, வாங்கவும் மாட்டேன். ஹம். அதாவது கல்யாணம் பண்ண முறை வேணா தப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போவும் ஒரு சிலருக்கு உண்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் என்னை பார்க்கும்போது நான் ஏமாத்துற மாதிரி தோணுது என்னமோ. ஓகே, அவங்க அப்படி பண்றதுலயும் தப்பு இல்லை, ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. ஸோ அதை நான் சொல்லி காமிக்கவும் நான் விரும்பல. ஒன்று புரிஞ்சுக்கோ நித்யா. என்ன, ஹம், நமக்கு உரிமையானதா இருக்கிற அந்த ஒரு பட்சத்துல நமக்கு தேவையானதை அப்பவே பூர்த்தி பண்ணிக்கணும். அவங்க இப்படி நினைச்சிருவாங்க, இவங்க இப்படி நினைச்சிருவாங்கன்னு நினைச்சு வாழ்க்கையை வாழவே கூடாது. நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தப்பு பண்ணவனுக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. ஸோ இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, அமௌண்ட் எல்லாம் நீ ப்ராப்ளம் சொல்லிட்டு வராமலே இருக்கக்கூடாது. ஏன்னா டூருங்கிறது காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறது. இனி நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்பப்போ என்னென்ன கிடைக்குதோ அதை அப்பப்போ அனுபவிச்சிடணும். அதுக்கப்புறம் இளமை வயசானதுக்கு அப்புறமா வந்து திரும்ப இதை நீங்க அனுபவிப்பீங்க. அவ்வளவுதான். எந்தெந்த ஏஜ்ல எது எது நமக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், இனி எப்பவும் சொல்லுவேன். என்ன, உன் அப்பாவா தான் நீ என்ன நினைக்கணும். அதாவது உன் அப்பா உருவத்துல மறுஜென்மை எடுத்து நான் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். சரி, போங்க, போய் கிளாஸை பாருங்க. மாமா அப்பா எல்லாம் நினைச்சு எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் மாமா. அப்பா இருந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிதான் நினைச்சு எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிருக்கேன் மாமா. உங்க மேல இருந்ததுன்னு எதிர்பார்க்கல. என் அக்காவே உங்களை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல மாமா. நீங்க எப்போதுமே எனக்கு அப்பா மாதிரி தான். ஒரு குடும்பத்தோட ஆணி வேற அப்பா தான் மாமா. அவர் இல்லைன்னா அந்த ஆலமரமே கீழே செஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருந்த எங்க குடும்பத்துக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்ததே நீங்க தான் மாமா. அந்த ஆலமரத்தை மறுபடியும் ஓண்டி தண்ணி ஊற்றி வளர்த்தது உங்க குடும்பம் தான். அதை எப்போதுமே நாங்க மறக்கவே மாட்டோம் மாமா. உங்களை மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கலனா என் அக்காங்கெல்லாம் உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம்னு கூட தெரியல. எப்போதுமே ஒரு பொண்ணுக்கு அப்பா ஹீரோ. இன்னைக்கு நீங்க தான் மாமா என் அப்பா கிடைச்ச எனக்கு ஹீரோவா தெரியுறீங்க. இந்த பாசம் எப்போதுமே இருக்கணும் மாமா. அதான் சொல்லிட்டேன்ல, நான் இருக்கேன். அல்லாத பொன்னிலே பூவை பொன்னிலே பூவை புன்னகை மின்னுதே. கண்ணிலே காந்தன் வைத்த கவிதை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா. சரி, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம போ. சரிங்க மாமா. கூட்டு போடா. இப்ப ஏன்டி எழுதிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் வரேன், விடுங்க. அடுத்ததை நாங்களும் பார்த்தோம். நீ அழுகிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணதில்லை. ஓகேவா? இப்பவும் நான் பண்ணது நடிப்பு மாதிரி தான், உனக்கு தெரியும். இருக்கட்டும், ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. அதனால உனக்கு அப்படி தெரியறதுல எந்த தப்புமே இல்லை. நான் பண்றது இல்லை, பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே உனக்கு நடிப்பாகவும் தெரியலாம், தப்பாகவும் தெரியலாம். ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற நான் உண்மையாக தான் இருப்பேன்.
நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான், நான் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அவங்க குணமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்களோட குணத்தை ஒரு சிலர் காமிப்பாங்க, ஒரு சிலர் காமிக்க மாட்டாங்க. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட நம்ம அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே மாறவே மாறாது. எத்தனை மன்னிப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை சாரி கேட்டாலும் சரி, அதுக்கு என்னைக்குமே ஒரு முடிவே இல்லை. உன் மனசுல இருக்கிற நான் வேணா உனக்கு பொய்யா தெரியலாம், என் மனசுல இருக்கிற நீயும் நம்ம ரெண்டு பேரும் உண்மையா தான் இருக்கும். இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையைப் போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானும் ஓர் காத்தாடியாகிறேன்.